ஹலோ வணக்கம். நாளை 8 மாநிலங்களில் 49 தொகுதிகளுக்கான 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இது குறித்து தராசு ஷியாம் தனது பார்வையை முன்வைத்து உள்ளார். மக்களவைத் தேர்தல் இதுவரை 4 கட்டங்களாக நடைபெற்று முடிந்து உள்ளது. இதுவரை 381 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. நாளை 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது. இதில் 49 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. மொத்தம் 8 மாநிலங்களில் இந்த வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. நடந்து முடிந்துள்ள 4 கட்ட தேர்தல்களும் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்பது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் பாஜகவின் பிரச்சார யுக்தி மக்களிடம் எடுபடவில்லை. வகுப்புவாத அரசியலை மட்டுமே பேசி வருகிறார் பிரதமர் மோடி. அவரிடம் நாட்டின் வளர்ச்சி குறித்த எந்த புதிய திட்டங்களும் இல்லை என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாகவே உள்ளது. 420 தொகுதிகள் வரை வெல்வோம் என்ற இலக்கு நிர்ணயித்து இருந்த பாஜக 220 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றாலே அது ஆச்சரியம்தான் என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை தலைகீழாகவே மாறியுள்ளது. நாளை 5ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இன்னும் மாற்றங்கள் வரலாம் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம். அவர் காங்கிரஸ் கட்சி 150 முதல் 200 தொகுதிகளில் வென்றால் கூட ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் சொல்கிறார். இது எப்படி சாத்தியம்? அது பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஷியாம். பாஜக இந்த மக்களவைத் தேர்தலில் 420 தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது. வட மாநிலங்களில் 90% இடங்களில் போட்டியிடுகிறது. பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 100% இடங்களில் போட்டியிடுகின்றது. அப்படி பார்த்தால் சராசரியாக பார்த்தால் 420 இடங்களில் 220 இடங்களை கைப்பற்றும் என்பது என் கணிப்பு. அடுத்தது இந்தியா கூட்டணி. இதில் காங்கிரஸ் மட்டும் 320 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் பிரியங்கா காந்தி வடநாட்டில் மிகப்பெரிய அளவில் வசீகரம் உள்ள தலைவராகவே உருவெடுத்து உள்ளார். அவருக்கு வட மாநிலங்களில் நல்ல செல்வாக்கு உள்ளது என்பதை அவரது பேரணிகள் மூலம் உணர முடிகிறது. அடுத்து மக்களுடன் இணைந்திருக்கிறார்கள். பிரியங்கா பேரணியில் மக்கள் அவருடன் சகஜமாகவே நடைபெறுவதை பார்க்க முடிகின்றது. அதே போல ராகுல் சாதாரண சலூன் கடையில் போய் முகசவரம் செய்து கொள்கிறார். இவையெல்லாம் மக்களிடம் நன்றாகவே ஈடுபட்டு உள்ளது. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற 320 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது எனது கணிப்பு உள்ளது. அதற்கு முன்னால் 150 தொகுதிகள் வரை வளரும் என கணித்திருக்கிறேன். ஆனால் 4ஆம் கட்ட தேர்தல்களுக்கு பிறகு பாஜக செல்வாக்கு மிக மோசமாகிவிட்டது. அவர்கள் என்ன செய்வது என்பது தெரியாமல் திணறுகிறார்கள். அதன் பின்னர் தான் இப்போது காங்கிரஸ் 200 சீட்டுகளை பிடிக்கும் என்ற முடிவுக்கு நகர்ந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும். கர்நாடகாவில் 150 முதல் 20 இடங்களை பிடிக்கும். ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்த்து 150 முதல் 20 இடங்களை பிடிக்கும். கேரளாவில் 18 இடங்களில் வெற்றி பெறும் என்பது கணிப்பு. இவற்றை மட்டும் கூட்டி பார்த்தாலே 70 தொகுதிகள் வருகின்றன. கேரளாவில் பாஜகவுக்கு ஆதரவு கட்சிகள் இல்லை. தமிழ்நாட்டில் இல்லை. உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் கூட கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு இல்லை. அரசியல் அனாதையாக பாஜக மாறி உள்ளது. அதுவே உண்மை. ஆனால் காங்கிரசுக்கு ஆதரவு தருவதற்கு இவர்கள் அனைவரும் முன் வருவார்கள். காரணம், காங்கிரஸ் 200 கிலோ தான் இருக்கும். அப்படி என்றால் கூட கூட்டணி கட்சி ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியாது. எனவே கைக்கு அடக்கமான காங்கிரஸ் கட்சியை இவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பார்கள். அதை மனதில் வைத்துதான் மம்தா நாங்கள் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஜெயிலில் இருந்து ஆதரவு தருவோம் என்கிறார். இதே நிலைப்பாட்டை தான் கூட்டணி கட்சிகள் பல எடுக்கும் என்கிறார்.